இந்த பதிவில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாதகத்தை ஜெயிப்பது எப்படி? அப்படின்னு பார்க்க போறோம். நெறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும்ல. ஏங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றேன். ஜாதகப்படி நடக்குமா? இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நடக்குமா? ஏன்னா ஜாதகத்தில அப்படிதான் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இப்படிதான் நடக்கணும். நான் இப்படிதான் நடக்கணும்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணின்னுக்கிறேன். ஆனா எனக்கு என்னமோ அப்படிதான் நடந்துருமோன்னு பயமா இருக்குது. ஜாதகம் தான் ஜெயிக்குமா? இல்ல என்னுடைய ஈர்ப்பு விதி ஜெயிக்குமா? அப்படின்னு உங்களுக்கு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல. ஸோ அந்த டவுட்ட இந்த பதிவில நம்ம கிளீன் பண்ண போறோம். என்னன்னா ஜாதகத்தை ஜெயிக்கலாம். அது எப்படி? இந்த பதிவுல பார்க்கலாம். ஜாதகத்தை ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு 4 விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த 4 விஷயத்த பத்தி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா, ஓ! இப்படிதான் ஜாதகத்தை ஜெயிக்கணுமா அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். அது என்ன அந்த 4 விஷயம்னா, ஃபர்ஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும். நாம எப்படி நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும். ஆ 3 குணங்கள் பத்தி உங்களுக்கு கொஞ்சோண்டு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஜாதகம் ஆக்சுவலா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்படி இந்த 4 விஷயங்கள பத்தி உங்களுக்கு கொஞ்சோண்டு தெரிஞ்சிடுச்சுன்னா, ஜாதகத்த இப்படிதான் நம்ம ஜெயிக்கலாம் போல இருக்கே! அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஸோ, அந்த 4 விஷயத்த பத்தி கொஞ்சம் மேலோட்டமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கோம். அத திங்க் பண்றோம். அத ஃபீல் பண்ணி திங்க் பண்றோம். ஸோ தட் என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புலருந்து ஒரு வைப்ரேஷன் எமிட் ஆகுது. ஸோ, அது போய் யூனிவர்ஸ ரீச் ஆகுது. ஸோ, அதுக்கு மேட்சா நம்ம லைஃப்ல வந்து அது அப்படியே ரியாலிட்டிக்கு வருது. சிம்பிளா சொல்றேன். இதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம எத சிந்திக்கிறோமோ, அத நம்ம வைப்ரேட் பண்றோம். அது நம்ம லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. இது லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே. சரி, இப்ப நாம எப்படி இயங்குறோம்? 2வது பாயிண்ட். நாம எப்படி இயங்குறோம்னா, நம்ம 2 விதமாக இயங்குறோம். நம்ம வந்து சில டைம் கான்ஷியஸாவும், சில டைம் அன்கான்ஷியஸாவும் இயங்குறோம். கான்ஷியஸ்னா, நான் என்ன யோசிக்கிறேன்? நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இப்படி தெளிவோட, விழிப்போட இருக்கிறதுக்கு பேரு கான்ஷியஸ் மைண்டு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல சார். டீச்சர் பாட்டுக்கு பாடம் எடுத்துன்னு இருப்பாங்க. நான் இந்த பக்கம் டீச்சர பார்க்குற மாரியும் இருக்கும். ஆனா நான் வேற எதையோ யோசிச்சுட்டு இருப்பேன். வண்டிய ஓட்டிட்டு போற மாரியும் இருக்கும். ஆனா ஆக்சுவலா வண்டி அதுக்கு தெரியும் எங்க போணுன்னு. நான் வேற எதையோ யோசிச்சுட்டு இருப்பேன். இதெல்லாம் அன்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ, நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு நாள் ஃபுல்லா 24 மணி நேரத்துல 23 மணி நேரத்தி 30 நிமிஷம் கூட அன்கான்ஷியஸ்ல தான் இருப்போம். கான்ஷியஸா இருக்கிறது ஏதோ அங்கிங்க, எங்கேயாவது எப்பயாவது தான் கான்ஷியஸா இருப்போம். மத்த டைம் அந்த அன்கான்ஷியஸ் பேட்டர்ன், இன்வாலன்டரி மூவ்மெண்ட் அத தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இது இப்படிதான் நாம இயங்கிட்டு இருக்கோம். இது செகண்ட் பாயிண்ட். 3 பாயிண்ட் 3 குணங்கள். 3 குணங்கள். முக்குணங்கள் யாது? அப்படின்லாம் படிச்சுக்கிறீங்களா? சினிமா படத்துலலாம் கூட பார்த்துருக்கலாம். ராஜசம், சாத்விகம், தாமசம், முக்குணங்கள் அப்படிலாம் நீங்க படிச்சிருப்பீங்கள்ல. ஸோ, அத பத்தி கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. அந்த வார்த்தைகள கேட்கும்போதே உங்களுக்கு அது என்ன குணம்னு தெரியுதுல்ல. இப்போ சாத்விக குணம் அப்படின்னாலே, அது ஒரு மாரி அமைதியான குணம். அந்த குணம் வந்து ஒரு மாரி சாது மாதிரி அமைதியா, சாத்வீகமா இருக்காருப்பா. அது சாத்வீகம். ராஜச குணம் அப்படின்னா வந்து ராஜா மாரி இருக்கான். ஆக்டிவா இருக்கிறான். அப்படியே துருதுருப்பா அப்படியே ராஜசம் குணம். தாமச குணம் பேர்லயே இருக்கு. ஒரு மாரி எல்லாமே தாமதமா, டல்லா, ஸ்லோவா அப்படியே நின்ன இடத்துலயே அந்த மாரி ஒரு மாரி இருக்கிறது. சோம்பேறித்தனமா அப்படியெல்லாம் இருக்கிறது தாமச குணம். ஸோ அந்த வார்த்தையிலே உங்களுக்கு தெரியுது. முக்குணங்கள் இதான். ஓகே. இது பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சு. ஏன்னா இந்த முக்குணங்கள் பத்தி டீப்பா இறங்குனோம்னா நாட்கள் பத்தாது. அந்த அளவுக்கு பெரிய சப்ஜெக்ட். பட் மேலோட்டமா இதான் முக்குணங்கள். தெரிஞ்சு போச்சு நமக்கு. அடுத்து 4வது ஜாதகம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜாதக கட்டம் இருக்கும்ல. எல்லாரும் ஆளாளுக்கு வீட்ல ஒரு ஜாதகம் போட்டு வச்சிருப்பாங்க. இதான் என் ஜாதக கட்டம். இதான் என்னோட ராசி. இதான் என் நட்சத்திரம். இப்போதைக்கு எனக்கு இந்த திசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இந்த கோச்சாரம் நடக்குது. இப்படிலாம் என்னமோ சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது. பட் எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கு. அது ஒருத்தருக்கு ஒரு மாரி இருக்கும் அந்த ஜாதகம். ஸோ நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், என் ஜாதகத்துல இருக்கு. இப்ப இருந்து அடுத்த 3 வருஷம் கழிச்சு நான் எங்க இருப்பேன் அப்படின்னு என் ஜாதகத்துல சொல்லியிருக்கு. 3 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு இந்த ஜாதகத்துல இருக்கு. அப்படிதானே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி ஜாதகத்துல அப்படிலாம் இருக்காது. இன்னும் 3 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்? இன்னும் 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்? அப்படிலாம் ஜாதகத்துல எதுவுமே போட்டிருக்காது. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் பிரம்ம ரகசியம். இன்றைக்கு நாம் சொல்லாலும், செயலாலும், எண்ணத்தாலும் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாளை அறுவடை செய்ய போகிறோம். ஸோ ஜாதகத்துல இன்னும் 1 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது? அப்படின்லாம் அங்க இருக்காது. ஆனா அப்ப ஜாதகத்துல என்ன இருக்கும்? நம்ம வச்சிருக்கோம்ல ஒரு சார்ட், ஒரு ஜாதக சார்ட். அது என்ன சொல்லுதுன்னா, இன்னும் 1 வருஷம் கழிச்சு இதே தேதி அடுத்த வருஷம் உன்னுடைய ஆரா எந்த குணத்தால நிரம்பி இருக்கும்னு சொல்லிடும். அது ராஜச குணத்துல நிரம்பி இருக்கா, தாமச குணத்துல நிரம்பி இருக்குமா, சாத்விக குணத்துல நிரம்பி இருக்குமா, எந்த குணம் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிடும். சரி, பொதுவாகவே நம்மளோட லைஃப் இருக்குல்ல, நம்ம லைஃப் இந்த 3 குணங்களோட மிக்ஸ்ல தான் இருக்கும். சரி, இப்போ
ஆ, என்னோட லவ்வருங்க. லவ் பண்ணும்போது என்ன அப்படி விழுந்து வந்து லவ் பண்ணுவான். என் மேல அவ்ளோ கிரேஸா இருப்பான். இப்பலாம் அந்த லவ்வே போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் லவ் பண்ணிருக்கும்போது ஒரு ராட்சச குணத்துல இருந்திருக்காரு. இப்ப குடும்ப பாரம் எல்லாம் வந்து இப்ப தாமச குணத்துக்கு போயிட்டாரு. ஆனா அந்த பழைய லவ், அந்த பழைய வைப்ரன்ஸ் இப்ப கிடையாது. ஸோ லவ் போயிடுச்சுன்னு இல்ல. அண்ணன் ராஜச குணத்திலிருந்து தாமச குணத்துக்கு போயிட்டாரு. ரைட் நவ் அவருடைய அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட் படி அவர் தாமச குணத்துல இருக்கணும். அதனால அவருக்கு அப்படி இருக்கு. சார் நான்லாம் என் பிசினஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்குவேன் தெரியுமா? காலைல 7 மணிக்கு எந்திரிச்சு நான் குளிச்சு முடிச்சுட்டு வெளிய கிளம்புனா போய் அந்த மார்க்கெட்டிங் அது இது சேல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நான் வரும்போது அப்படி பரபரப்பா வேலை பார்ப்பேன். இப்பல்லாம் அந்த மாரி முடியறதில்ல. அப்ப நீங்க ராஜச குணம் இருந்துச்சு, இப்ப தாமச குணம். வேற ஒண்ணும் இல்ல. அப்பல்லாம் லைஃப் பரபரப்பா இருக்கும். இப்பதான்ப்பா லைஃப் அமைதியா இருக்கு. அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. அப்ப வந்து ராஜச குணம், இப்ப சாத்விக குணம். ஸோ இப்படித்தான் நம்ம லைஃப் வந்து இந்த ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா, உன் லைஃப் கிவன் அ பீரியட் ஆஃப் டைம் நீ எந்த குணத்தால் ஆக்கிரமிக்கப்பட போகிறாய் அப்படின்றதான் ஜாதகம் சொல்லுது. ஸோ அங்கிருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு வருது. ஸோ நீ வந்து நீ தாமச குணத்துல தான் நீ இருக்க போற. அடுத்த ஒரு 7.5 வருஷம் நீ தாமச குணத்துல தான் இருக்க போறன்னு ஜாதகம் சொல்லுதுன்னா, நீங்க எப்படி இருப்பீங்க? அந்த 7.5 வருஷமா ஒரு மாதிரி டல்லாவே இருப்பீங்க. ஸோ டல்லாவே இருக்கிறனால நீங்க அதிகமா நெகட்டிவா திங்க் பண்ணியிருப்பீங்க. நெகட்டிவான விஷயத்தை எமிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க நெகட்டிவான விஷயத்த திங்க் பண்ணதுனால, எமிட் பண்ணதுனாலயும் அதுதான் உங்க லைஃப்ல நடக்கும். நீங்க நினைச்சுக்கிறீங்க, என் ஜாதகத்தினால தான் இப்படி நடந்துச்சு, என் ஜாதகத்துல இப்படிதான் நடக்கணும்னு விதி இருக்கு. அப்படிலாம் இல்ல. ஜாதகத்துல நீங்க தாமச குணத்துல இருக்கணும்ன்றது விதி உங்களை சுத்தி தாமச குணங்கள் ஆக்கிரமிக்கும். இவ்வளவுதான். ஸோ நீங்க அதுக்கு இரை ஆயிட்டீங்கன்னா நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணுவீங்க. ஸோ இப்ப ஜாதகத்தை ஜெயிக்கிறது எப்படி? உங்க அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட், உங்க ஜாதகம் உங்களுக்கு தாமச குணத்தை கொடுக்கணும். அடுத்த 7.5 வருஷம் இவனுக்கு வந்து தாமச குணம், அடுத்த 7.5 வருஷம் டல்லா தான், லைஃப் ஒரு மாதிரி டல்லா தான் போகும்னு அது அந்த அந்த குணத்தை கொடுத்துருதுல. நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க? நீங்க ஏன் டல்லா திங்க் பண்றீங்க? நீங்க கான்ஷியஸா இருங்க. நீங்க கான்ஷியஸா பாசிட்டிவா இருங்க. அதுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அடிக்கடி என்ன சொல்றாங்க? எப்பவுமே பாசிட்டிவா இரு, எப்பவுமே பாசிட்டிவோட இரு, நெகட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணாத, இதெல்லாம் சொல்றாங்கல்ல. அப்போ என்ன ஆகும்? நீங்க எப்பவுமே பாசிட்டிவா இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க உங்களுடைய ஆறா ராஜச குணத்துல இருக்கும். ஸோ நீங்க மட்டும் இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்க ஜாதகத்தை பத்தி பயப்படவே தேவையில்லை. அதுல என்னமோ சொல்லி இருக்கட்டும், அதுல வந்து என்னமோ இருக்கட்டும், நீங்க கான்ஷியஸா உங்களை நீங்க பாசிட்டிவா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நாளைக்கு நம்ம அறுவடை பண்ண வரோம். எல்லாரும் 100ல 99 பேர் எந்த சைக்கிள்ல மாறிட்டு முழிக்கிறாங்கன்னா, அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு தாமச குணம் வந்திருக்கும், ஒரு டல்னஸ் வந்திருக்கும். அவங்க இந்த டல்னஸுக்கு அடிமையாயிருப்பாங்க. அப்படியே டல்லாவே இருந்து டல்னஸ்லேயே திங்க் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவாகவே பயங்கரமாக பயம், சோகம், துக்கம் எல்லாத்தையும் எமிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு காலம் வரும். இப்போ அந்த அந்த குணம் போயிடுச்சு. அடுத்து இப்போ ராஜச குணம் வந்துருச்சு. சுறுசுறுப்பாயிட்டீங்க. ஸோ நீங்கள் சுறுசுறுப்பாயிடுவீங்க. ஆனால் லைஃப்பில் நடக்கிற விஷயம் ஃபுல்லாக டல்லாகவே நடக்கும். எது நடக்கக்கூடாதுன்னு பயந்தமோ அதான் நடக்கும். எது வேண்டாம்னு நினச்சோமோ அதான் நடக்கும். ஏன்னா நீ அதைத்தான் எமிட் பண்ண, நீ அதைத்தான் எமிட் பண்ணிகிட்டே இருந்த. அப்போ அதான் நடக்கும். ஸோ காலங்கள் மாறிக்கொண்டே போகும். உங்களுக்கு வந்து ஜாதகப்படி இந்த இந்த தசை, இந்த புத்தி, இந்த அந்தரத்துல நடக்குது, இந்த திதி, இந்த ஓரை, அப்படி இப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ராட்சசமா இருக்கணும், நீங்கள் சாத்வீகமாக இருக்கணும், நீங்கள் தாமசமாக இருக்கணும்னா அது தன்னோட பேட்டர்ன், அது பாட்டுக்கு ஜாதகம் தன் வேலையை பார்க்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் நெகட்டிவாக இருந்து அந்த தாட்ஸை போட்டதுனால லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பயந்ததும், நீங்கள் வெறுத்ததும், நீங்கள் வேண்டாம் என்றதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் மறுபடியும் நெகட்டிவாக திங்க் பண்ணி அதையே அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. புரியுதா? ஸோ உங்களுடைய 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 குணங்களை அந்த அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட் பார்த்துக்கும். உங்களுடைய நடப்புகளை உங்களுடைய தாட்ஸ் பார்த்துக்குது. இப்படி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் அஸ்ட்ராலஜியும் மிக்ஸ் ஆகி உங்கள் லைஃப்பில் வேலை பார்க்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகி வெளியே வரணும்னா, ரைட் நோ நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன எமிட் பண்ணிட்டு இருக்கேன், அதில் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும். சார் ஒரு நாளைக்கு நான் சுறுசுறுப்பாக இருக்கேன், ஒரு நாளைக்கு நான் டல்லாக இருக்கேன், ஒரு நாள் லைஃப் அமைதியாக போகுது, அது ஜாதகப்படியே போகுது. ஜாதகப்படி இன்னைக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு விதி, அதனால் எனக்கு டே அமைதியாக போச்சு. ஜாதகப்படி நாளைக்கு பரபரப்பாக இருக்கணும்னு இருக்கு, அதனால் அப்படி போகுது. ஜாதகப்படி நாளான்னைக்கு ஒரே டல்னஸாக இருக்கணும்னு இருக்கு, அதன்படி போகுது. அது அதனுடைய வேலையை பார்க்குது. செல்லம் 3 நாளும் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டியதானே, 3 நாளும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க வேண்டியதானே, 3 நாளும் உங்கள் லைஃப்பில் எது நடக்கணுமோ அதை பற்றி சிந்திக்க வேண்டியதானே, 3 நாளும் இது இந்த மாதிரி நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதானே, கிராட்டிடியூட் பண்ண வேண்டியதானே, நீங்கள் உங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை பக்காவாக மெயின்டைன் பண்ண வேண்டியதானே. ஜாதகம் என்னமோ பண்ணிட்டு போகுது, நீங்கள் கான்ஷியஸாக இருக்க வேண்டியதானே. இதைத்தான் பெரியவங்க சொல்கிறாங்க, விதியை மதியால் வெல்லலாம். சார் நாளைக்கு சார் அடுத்த ஒரு 7.5 வருஷத்துக்கு எனக்கு ஏதோ 7.5 சனியா,
ஒரே தாமச குணம் தான் எனக்கு ஃபுல்லாக ஆக்கிரமிக்க போகுது, எனக்கு என்ன பண்ணுறது, அதை மாற்ற முடியுமா? இல்லை இல்லை, அடுத்து வரப்போகிற 7.5 சனியெல்லாம் உங்களால் மாற்ற முடியாது, விதியெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் அந்த 7.5 வருஷமும் ஒவ்வொரு நாளும் என்னை நான் சுறுசுறுப்பாகவும் ராஜசத்தில் வைத்துக்கொள்வேன் அப்படின்னு உங்கள் மதிய முடிவு பண்ணலாம். ஸோ விதியை உங்கள் மதியால் நீங்கள் வெல்லலாம். நீங்கள் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ 7.5 வருஷம் டல்லாக பண்ணணும், உங்களை அது டல் ஆறாக உங்களுக்கு கொடுக்கும். பட் நீங்கள் அதையும் ஏற்றுக்கிறீங்க. சரி, ஜாதகப்படி நாளைக்கு மழை பெஞ்சிட்டு போகுது, நீங்கள் கொடை பிடிச்சிக்கோங்க. ஜாதகப்படி நாளைக்கு வெயில் அடிச்சிட்டு போகுது, நீங்கள் ஏசியை போட்டு உட்காருங்க. நாளைக்கு மழையெல்லாம் நிறுத்த முடியாது, வெயிலெல்லாம் நிறுத்த முடியாது, விதியெல்லாம் மாற்ற முடியாது. மச்சி நீ மாறிக்க. அதுதான் விதியை மதியால் வெல்லுவது. ஸோ பேசிக்கலி நீங்கள் ஜாதகத்தை வெல்ல வேண்டுமானால் நீங்கள் கான்ஷியஸாக மாறணும். நம்ம என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கோம், என்ன எமிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளை சுற்றி நம்ம ஆரா ஃபுல்லாக என்ன வைப்ரேஷனாக இருக்குது, அது சாத்விகமாக இருக்கா, ராஜசமாக இருக்கா, சுறுசுறுப்பாக இருக்கா, அமைதியாக இருக்கா, நிம்மதியாக இருக்கா, இல்லை டல்லாக இருக்கா, சோம்பேறித்தனமாக இருக்கா, எப்படி இருக்குது, அதில் கவனம் வேணும். ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் எமிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம என்ன எமிட் பண்ணுறோம் அப்படின்றதுல உங்களுக்கு கவனம் வரணும். அந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் ஜாதகத்தை வென்று விடலாம். ஸோ விதியை எவன் வெல்லுவான்? மதி படைத்தவன் விதியை வெல்லுவான். எவன் மதி படைத்தவன்? எவன் கான்ஷியஸாக இருக்கானோ, எவன் விழிப்போடு இருக்கிறானோ அவனே மதி படைத்தவன். ஓகேவா? ஸோ உங்களை நீங்கள் கான்ஷியஸாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதான் நான் நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவெல்லாம் பார்த்துட்டே இருக்க உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வளர்ந்து கொண்டே போகும். நான் ஒரு வீடியோலையும் சொல்லினே இருப்பேன். ஸோ நீங்கள் கான்ஷியஸ்னஸை வளர்த்துக்கணும், விழிப்புணர்வை வளர்த்துக்கணும். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்ன நடக்குது, இந்த விழிப்புணர்வை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். எப்படி வேணாலும் படிங்க, போய் நிறைய விழிப்புணர்வை வளர்த்துக்கொள்வது எப்படின்னு லட்சக்கணக்கில் இருக்க ஆர்டிகல்ஸ் படிங்க, பயிற்சி பண்ணுங்கள், உங்களை விழிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன்.